அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் தொடங்கியிருக்காங்க. சூடான விவாதங்கள். இன்னொரு பக்கம் கர்நாடகத்துல நம்முடைய 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகளும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில இங்க சென்னையில தனுஷ் என்கிற இளைஞர் அவருடைய கொலை, இதை ஒட்டி அமைச்சர்கள் ஆறுதல் தெரிவிக்க போனாங்க. அவங்க கிட்ட பெற்றோர்கள் சராமாரியாக கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்படி இந்த வீக்கெண்ட்ல பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள். அதே நேரத்துல இன்னைக்கு நாம பேச போறது அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கால அரசியலுக்கான 2 முக்கியமான அச்சாரம் போடப்பட்டிருக்கு. ஒன்னு, டிஎம்கே ஆக்ஷன் அதிரடி ஸ்டார்ட். ஆகஸ்ட் 22க்கு பிறகு பாருங்க, டோட்டலா கலைச்சு போட்டு புது ஆட்டத்தை ஆட போறாங்க, அதற்கான அச்சாரம் போட்டிருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. டிஎம்கே 3.0 அப்படின்னு வேற ரூட் எடுக்கிறாங்க. இதனால பெரும்பாலான மாஜிக்கள் சீனியர்கள் கலக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, அண்ணாமலை தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸை, செகண்ட் இன்னிங்ஸை தீவிரமாக முன்னெடுக்கிறார். முக்கியமா அமித்ஷா கொடுத்த ஆஃபர், அதை போட்டுடைத்த அண்ணாமலைலாம், இப்படி பரபரப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு இல்லைங்களா? இந்த பின்னணிகளுடைய முழுமையான ஒரு அலசலாக இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸை நம்ம பார்க்கலாங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலினின் மாலை நேரத்து மீட்டிங், சீனியர்கள் ஷாக், டோட்டல் சேஞ்ச். டிஎம்கே 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு தொடங்கினது இல்லைங்களா? தொடங்கியதுல இருந்தே குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசினாரு. பரபரப்பு பற்றி கொண்டது. சூடான அனல் வீசிய விவாதங்கள். முக்கியமா வெளியில 100 நாட்கள் சாதனை, முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜயுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகள் ஈர்த்திருக்கும் அப்படின்னு சாதனைகளை வெளியில தாவேக்கவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? அதே நேரத்துல இங்க சட்டமன்றத்துக்குள்ளார எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே, இந்த 100 நாட்கள் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் நிறைஞ்சதா தான் இந்த 100 நாள் ஆட்சி இருக்கு, தாவேக்க ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முக்கியமாக கோவை மாணவர் திரு அமுதன் அவருடைய அந்த படுகொலை, அந்த விஷயத்த கேட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா அவர் பேசினது, தமிழ்நாட்டுல ஒரே வாரத்துல ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. ஒரு மாணவரை 20 பேர் அடித்து கொன்றது கோஷ்டி மோதல் அல்ல, படுகொலை. போதைப் பொருள் குறித்து அமுதன் கொடுத்த தகவலை காவல்துறையே போதை கும்பலுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சு பேசினாரு. அப்புறம் ஐபிஎல் போட்டியின் போது அமைச்சர் அந்த பவுடரை நுணுக்கினார் இல்லையா, அதை மாத்திரைன்னா ஒரு கதை விட்டாரு, இது போதைப் பொருள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்த அங்க முன்வைக்கிறார், சார்ஜ் வைக்கிறாரு. உடனடியாக அமைச்சர் திரு சரத் அவர்கள் அவரும் எழுந்து பேச, நம்ம நேரலையில நம்ம பார்த்து இருந்திருப்போம், மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. உடனடியாக முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு அவரு எழுந்து இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு பேசுறாங்க. அதற்கு நடுவுல அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து பேசுறாரு. இப்படி அந்த தொடக்கமே, ஓப்பனிங்கே பயங்கர பரபரப்பா இருந்தது. அதுல இன்னும் சொல்ல போனா, தாவேக்க ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சிபிஐ சிபிஎம் அவங்களே, இப்ப சிபிஎம் எம்எல்ஏ திரு செல்லசுவாமி அவர்கள் அமுதன் கொலை சம்பவத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டனத்தை நாங்க தெரிவிக்கிறோம், முழுமையான விசாரணை சரியா வேணும், போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்து சிபிஐ கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் பேசுறப்ப, அமுதன் கொலை அந்த விவகாரத்தையே கையில் எடுத்து, ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, பெரும்பான்மையான மக்கள் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த காவல்துறை பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதோ என்று நான் மீண்டும் கவலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவரும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காருங்க. அதற்கடுத்து அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர் எழுந்து விளக்கம் கொடுக்கிறாரு. மாணவர்களுக்கு இடையே நடந்த தகராறு தான் கொலைக்கு காரணம், போதைப் பொருள் காரணம் அல்ல அப்படின்னு அவரு விளக்கம் கொடுக்கிறாரு. இப்படியாக முதல் நாள் சட்டமன்றமே ஏராளமான பரபரப்புகள்ங்க, சூடான விவாதங்கள். இதுல டிஎம்கே போன வாரம் பார்த்தா சிரிப்பொலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வாரம் தொடக்கமே சீரியஸா தொடங்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தாங்க சம்பவமே இருக்கு இந்த போன வீக்கெண்டுல அப்படிங்கிறாங்க
திமுகவுடைய உடன்பிறப்புகள். அதாவது திமுகவில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா சட்டமன்றத்துல சீனியர்கள் ரொம்ப சாஃப்டா அப்ரோச் பண்ணதை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெருசா விரும்பல அப்படின்னு நம்ம ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அதுல கூட ஏராளமான நம்முடைய அன்பு நேயர்கள் சீனியர்களுடைய ஆதிக்கம் குறையணும் அப்படின்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க திமுகக்குள்ளார. அப்ப அவங்களுடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க மேபி திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம் அந்த அன்பு நேயர்கள். அதன் தொடர்ச்சியாக திமுகவில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 15ஆம் தேதியில ஒரு அதிரடி மாற்றங்கள், சில ரூட் மேப் போட்டாங்க திமுகவில் அப்படின்னு செய்திகள்லாம் வட்டம் அடித்ததுங்க. மீடியாவில் பரபரப்பானது. குறிப்பா மின்னம்பலம் அவர்கள் அந்த செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுமே சில சீனியர்கள்கிட்ட நம்ம பேசணும். முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், அப்புறம் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன், இந்த பக்கம் திரு கே.என். நேரு, திரு ஆர். ராசா, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திரு சேகர்பாபு மாப்பிள்ளை தரப்பு திரு சபரீசன் உள்ளிட்ட திரு உதயநிதி ஸ்டாலின், இப்படி கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட முக்கியமான சீனியர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் உட்காந்து பேசியிருக்காங்க. கட்சியை அடுத்த கட்டமா என்ன கொண்டு போலாம் அப்படி. ஏன்னா ஏற்கனவே அவங்க கருத்து கேட்பெல்லாம் நடத்தியிருந்தாங்க இல்லையா. உடன்பிறப்புகளின் குரல் ஆன்லைன்லயும் கேட்டிருந்தாங்க, நேரடியாக போய் விசாரிச்சாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நிறைய ஆய்வுகளை கொடுத்துருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையை அதை தனித்தனியா பிரிச்சும் வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை அவங்களுடைய தரப்பும் மகன் தரப்பும் பிரிச்சு அவங்களுடைய தலைவர் மேற்பார்வைக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் ஓரளவு படிச்சிருக்கேன். ஃபுல்லா அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. டோட்டலா கட்சியை ஃபுல்லா நம்ம சில விஷயங்கள் மாற்றலாம் அப்படின்னு தான் பேசியிருந்திருக்காங்க. அந்த வகையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே முன்பே சொல்லிட்டு இருந்தது போலதான் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு கொண்டு வரலாம். அப்ப கிட்டத்தட்ட 117 மாவட்ட செயலாளர்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் கிளை செயலாளர், வார்டு செயலாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வயது 40 வயதுக்கு குறைவா இருக்கணும். அடுத்து பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அவங்க 50 வயதுக்கு குறைவாக இருக்கணும். மாவட்ட செயலாளர்கள் 70 வயதுக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக இதற்கு அடுத்து முக்கியமாக இந்த மாவட்ட செயலாளர்கள்ல 30% வரை பட்டியல் சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் கட்டாயம். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தோம்னா 10 to 13% வரை பெண்களுக்கும் கட்டாயம் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இதுல நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 117 பேர்ல ஒரு 35க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தினர் கட்டாயம் மாவட்ட செயலாளர்களாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெண்கள் கிட்டத்தட்ட 13ல இருந்து ஒரு 15-16 வரை பெண்கள் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மாவட்ட அதிகாரம் உண்மையிலேயே இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு ஒரு திமுகவினர் கருதுறாங்க. சரி, உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி ஆலோசனைகள் ஒண்ணது. அதுல முக்கியமா மாநகர செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியை நம்ம தூக்கிடலாம் அப்படின்லாம் பேசியிருந்திருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் முடியுது. அதன் தொடர்ச்சியாக தான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஏன் இந்த எண்ண ஓட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி முக்கியமான சில காரணங்கள் இருக்குங்க. டிஎம்கே 3.0 ஸ்டாலின் போட்ட சீக்ரெட் ஸ்கெட்ச், பதறும் மாஜிக்கல் சீனியர்கள் கலக்கம், உதயநிதி ரூட் கிளியர், வார்டு செயலாளர் வயது 40, பகுதி செயலாளர் வயது 50, மாவட்ட செயலாளர் வயது 70, அதுக்கப்புறம் மாநகர செயலாளர் பதவி இல்லை, இப்படின்லாம் டிஎம்கேவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சேஞ்சு கொண்டு வரலாம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சோம்னா, இங்க டிவிக்கு ஒரு மாற்றத்தை ஜென்சி மக்கள், இளைஞர்கள் உருவாக்கி இருக்காங்க. பெரும்பாலானவங்க அமைச்சர்களாகட்டும், எம்எல்ஏக்களாகட்டும், அவங்க கட்சியில பெரும்பாலும் இளைஞர்கள். இப்ப டிஎம்கே அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸா நிறைய பேர் சீனியர்களாக இருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் முக்கியம். ஆனா இளைஞர்களுடைய வாக்குகளை பெறணும்னா அதிக அளவுல இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும். நம்மள ஒருத்தராக அப்பதான் இளைஞர்கள் பார்த்து வாக்குகளை செலுத்துவாங்க. ஆனா அப்படி நம்ம கொடுக்கப்படக்கூடிய அந்த இளைஞர்கள் நல்ல கொள்கை உணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்களாக நம்ம பிரதிநிதித்துவம் படுத்தலாம். சீனியர்கள் கிட்ட இருக்கிற அனுபவம் போல கொள்கை பிடிப்போடு அப்படின்னு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. இதை திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் அவரு முன் வச்சிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரிதான் வார்டுகள் அவங்க தான் டீப்பா போயிட்டு பூத் கமிட்டி கிட்ட மக்கள் கிட்ட கிரவுண்ட் லெவல்ல பேசுவாங்க. அப்படிங்கறதுனால பிலோ 40 அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் மாநகர செயலாளர் ஏன் வேணாம் அப்படின்னாங்கன்னா, பல இடங்கள்ல மாவட்ட செயலாளர் மாநகர செயலாளர்களுக்கு இடையே நிறைய
நிறைய மோதல்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு. சில மனக்கசப்புகள், ஒரு கோல்டு வார்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இங்க காஞ்சிபுரம் எடுத்துப்போமே, முன்னாள் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன், இன்னொரு பக்கம் தாம்பரம் அங்க செயலாளர் திரு எஸ்.ஆர். ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். 2 பேருக்கு இடையில ஒரு கோல்டு வார். இது மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போலாம். ஆவடியில இருக்கு, எங்க மாங்கனி மாவட்டத்தில் நிறைய இருக்கு, இங்க பக்கத்துல மேற்கு மண்டலங்கள்ல நிறைய இருக்கு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்காக அதான் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு வரப்ப இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் 70க்கு மேல நோ மாவட்ட செயலாளர் அப்படின்னு முடிவெடுத்த கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல அதனால, அதாவது சீனியர்களான திரு கே.என். நேரு, திரு ஏவா வேலு, இன்னொரு பக்கம் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திரு அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி முக்கியமான பல்வேறு மாஜிக்கள், கிட்டத்தட்ட 6-7 மாஜிக்கள் அவங்களுடைய மாசே பதவி பறிபோகும் அபாயம் இருக்கு. ஒரு நம்ம ஆட்சியில இல்லாத காலகட்டத்துல இப்ப நினைச்சா, ஏன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலினே மீட்டிங்ல, ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடந்த மீட்டிங்ல, வழக்கறிஞர்கள் மீட்டிங்ல, இந்த 100 நாட்கள்ல யார் அதிக பரபரப்பா இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய வழக்கறிஞர்கள் தான். ஏன்னா தினந்தோறும் காலையில எழுந்தாலே யாரை கைது பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கு தாவேக அரசாங்கம். அதனால நம்ம ஆட்கள் தான் பரபரப்பா இருக்காங்க, ஆனா நம்ம விடக்கூடாது, இன்னும் ஆக்டிவா செயல்படணும் அப்படின்லாம் பூஸ்ட் கொடுத்து பேசியிருக்காரு இல்லையா. சோ இங்க குறி வச்சு திமுகவினரை கைது பண்ணிட்டு இருக்காங்க, வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சீனியர்கள் நமக்கான தளபதிகளாக இருக்கிறப்ப அவங்களுடைய மாவட்ட பொறுப்பை பறிச்சா எப்படி அப்படின்னு இன்னொரு டாக் ஓடி இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து மீட்டிங்கு, போன் கால்ஸ் மூலமாக இந்த ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தரப்புல இந்த சீனியர்களுக்கு வேறொரு கௌரவமான பொறுப்பு மாநில அளவுல இப்படி ஸ்பிளிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இப்ப பாஜகவே எடுத்துக்கிட்டோம்னா சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்ப பாஜகவே எடுத்துக்கிட்டோம்னா 75 வயதுக்கு மேல பொறுப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்தோம்னா தொடர்ந்து 3 முறை அதுக்கு மேல அவங்களுக்கு சட்டமன்ற அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை, அவங்களுடைய அதிகாரம் மாற்றி கொடுக்கப்படும், பொதுச் செயலாளருக்கு இப்படின்னு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்களா. அதே மாதிரி நம்மளும் கொண்டு வரலாம். அப்ப எல்லோருக்கும் அந்த தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். அப்ப என்னைக்குனாலும் நமக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் ஆர்வத்தோடு வேலை பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட் எப்படின்னா, என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் அங்க அவங்களே தான் பொறுப்புல இருந்துட்டு இருப்பாங்க. அதான் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க, குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டாங்க அப்படின்னு. மாஜிக்கள் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஒரு காலத்துல இந்த கட்சியை தூக்கி நிறுத்தியதுல முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. மறுப்பதற்குள்ள இந்த 75 ஆண்டு வரலாறுல இவங்களுடைய ரோல் தவிர்க்கவே முடியாதது. ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப மாத்திக்கலாம் அப்படின்னா இதுல சில எக்ஸெப்ஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம். இப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க கட்சியிலேயே அவருக்கு எப்படி சில விஷயங்கள் எக்ஸெப்ஷன்ஸ், விதி விலக்குகள் சிலதெல்லாம், அது மாதிரி நம்ம இங்க நல்லா விளையாடினா நம்ம தோனி அவர்கள், நம்ம கோலி அவர்கள்லாம் எப்படி இன்னும் நிறைய நாள் விளையாண்டாங்க. இப்ப கூட ஃபுட்பால் எடுத்துக்கிட்டோம்னா மெஸ்ஸி அவரு, இந்த பக்கம் ரொனால்டோ. ஸோ அவங்க நல்லா விளையாண்டா சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வயதை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், தலைமை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சுருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா சென்னை விஷயம்தான் ரொம்பவே கவனிச்சிருக்காங்க. சென்னையில் 14 தொகுதிகள் தோல்வி, 2 மட்டும்தான் வெற்றி அடைஞ்சதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. தங்களுடைய கோட்டையை மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து தஞ்சாவூர், திருவாரூர், டெல்டா மாவட்டங்களையே பார்த்துருந்துருக்காங்க. பலமான கோட்டைகளை நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் அதையும் சரி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதிகார பரவலாக்கல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்ப சென்னையில் இந்த மாற்றங்கள் வந்தா முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு, திரு மா சுப்பிரமணியன் போன்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட்பேக், ஒரு பின்னடைவு ஏற்படலாம். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையுமே கட்சியுடைய பைலாவிலேயே கொண்டு வந்து இதுதான் விதி அப்படின்னு வலியுறுத்த போறாங்க. ஆகஸ்ட் 22 இதெல்லாம் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னும் சீனியர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள், உடன்பிறப்புகள், சோர்சஸ் தெரிவிக்கிறாங்க. இப்ப இந்த சூழல்ல தாவேக்கா குறி வச்சிட்டு இருக்காங்க, இங்க திமுக ஏதாவது நடந்தா திமுகவுல இருந்தும் சிலரை இந்த பக்கம் தூக்கிடணும். அப்ப டோட்டலா திமுக மீது நம்பகத்தன்மை இழந்துருவாங்க மக்கள். அது நமக்கு பாசிட்டிவா இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாங்க. இப்ப சீனியர்கள் சிலருடைய பதவி இங்க குறைக்கப்பட்டா, பொறுப்புகள் பறிக்கப்பட்டா, அதுல சில அதிருப்தியாளர்கள் தாவேக்கா ரூட் பக்கம் எடுத்துட்டா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அது இதுக்காக எல்லாம் இந்த மாற்றத்தை நம்ம நிப்பாட்டிட வேணாம். அப்படியே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் கிடைக்கும்.
மேலும் அப்படி திமுகவுல இருந்து நிறைய பேரை தாவேக்கா பக்கம் கொண்டு வந்தா திமுக எதிர்ப்பை சொல்லி வெற்றி அடைஞ்சவங்க இப்ப அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். இப்ப அதிமுகவுல இருக்கக்கூடிய சில மாஜிக்கள் தாவேக்கா பக்கம் போனாங்க. தாவேக்காவை முழுமையா ஆதரிச்சவங்களுடைய அந்த கிராஃப் கொஞ்சம் அதிருப்தி இப்ப சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ எப்படினாலும் நம்ம நம்மளுடைய கேம் அமைச்சுக்கலாம். முதல்ல நமக்கு மாற்றம் அவசியம் அப்படின்னா ஆலோசனை செஞ்சிருந்திருக்காங்க. அதில் ஒன்றாகவும் தான் மு.க.ஸ்டாலின் அவரு சீனியர்ஸ் கூப்பிட்டும் நிறைய பேரை கொஞ்சம் காட்டமாகவே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்துல நம்ம ஆணித்தரமாக நம்முடைய மக்களுக்கான கருத்துக்களை முன்வைக்கணும். சட்டமன்றத்தை இன்னைக்கு நேரலையில பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சோர்ந்து போன மாதிரி காட்டக்கூடாது, நம்ம சரியா மக்களுக்காக களமாடணும் அப்படின்லாம் டோஸ் விட்டுருக்காரு. இங்க உதயநிதி ஸ்டாலினும் ஒரு பூஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம சரியா அறுவடை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்ப இந்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு வாங்க, இந்த காட்சிகளை அப்படியே கண் முன்னாடி ஓட்டி பாருங்க. நேரலைய மறுபடியும் அந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ கணக்குகள் அப்படின்னு மூச்சு விடாம நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சீனியர் சில உடன்பிறப்புகள். ஆக மொத்தத்துல ஆகஸ்ட் 22க்கு பிறகு டிஎம்கே டோட்டலா மாறப்போகுது, 3.0 வரப்போகுது அப்படின்லாம் உற்சாகமான குரலை பதிவு பண்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, நாங்க 2029 கணக்கோடு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் களத்துல இருக்காரு, பார்ப்போம். அமித்ஷா கொடுத்த ஆஃபர் போட்டுடைத்த அண்ணாமலை. ஒரு பக்கம் திமுகனா இன்னொரு பக்கம் முன்னாள் பாஜகங்க வீதி லீடர்ஸ் திரு அண்ணாமலை அவரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதே ஞாயிற்றுக்கிழமை சென்னையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு பேரணியும் முன்னெடுத்திருந்தாரு. 2029 தான் அவருடைய டார்கெட்டு. நாளிதழ்களை புரட்டி பார்த்தாலும் செய்தி தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் என்ன அப்படின்னு முழுமையா அந்த ஸ்பீச்சை பார்த்துடலாம். அதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நாங்க ஓராண்டு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் ஆட்சிக்கு டைம் கொடுக்கிறோம், ஊழல் இல்லாம நடத்தணும். ஒரு சில அமைச்சர்கள் இப்பயும் கமிஷன்லாம் கேட்குறாங்க, அந்த ஆடியோ எங்ககிட்ட இருக்கு, ஆடியோவை விட மாட்டார் போல அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. அதன் தொடர்ச்சியாக என்ன பாஜக பி டீம்னு இப்பவும் சொல்றாங்க. அங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்னை கூப்பிட்டு என்ன பேசினார் தெரியுங்களா, இப்போ ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு, நீங்க இங்க டெல்லிக்கு வந்துருங்க, இங்க அரசியலை தொடருங்க, முக்கிய பொறுப்புகள் 3 ஆண்டுகள் இப்படி வேலை பாருங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா நான் எந்த கூடுதல் பொறுப்பு முக்கிய பொறுப்பு எதுவும் மறுத்துட்டு என்னுடைய பலம் இதாங்க, நான் தமிழ்நாட்டு அரசியல் இதுல தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு அண்ணாமலை. ஆனாலும் இப்ப எதிர்கட்சி வரிசையில திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இருக்காரு, புதுசா நடிகர் திரு தனுஷ் அவரும் அரசியல் விருப்பம் இருக்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் பார்த்தா தெரியுது. தொகுதி ரீதியாக பொறுப்புகள்லாம் போட்டுட்டு இருக்காருலாம் சொல்றாங்க. ஸோ இந்த எதிர்கட்சி போட்டியில தன்னை முதன்மையான சக்தியாக நிலைநிறுத்திக்கணும். ஒரு பக்கம் திரு விஜய், இன்னொரு பக்கம் வலதுசாரி அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஊழலுக்கு எதிரான திரு அண்ணாமலை. 5 ஆண்டுகள்ல ஒரு எதிர்ப்பு உணர்வு விஜய் ஆட்சிக்கு வந்ததுன்னா அதை தான் அறுவடை பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கு பின்னணியில அந்த வலதுசாரி அரசியல் கண்ணோட்டம் இல்லாம இல்ல. அதாவது உதயநிதி ஸ்டாலினை இந்த போட்டியிலிருந்து விலக்கச் செய்வது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி போட்டியில கடைசீட்ல இருக்காரு. இப்ப உதயநிதியும் அவரோடு பின்னுக்கு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அஜெண்டாவும் இருக்கு. அதனால தான் இந்த ஜென்சி சமூகம் விரும்பக்கூடிய விஷயங்களை கையில் எடுத்து பொதுவான அந்த நிர்வாக பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து களம் மாறுறாரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனிக்கின்ற அரசியல் விமர்சகர்கள். ஆக மொத்தத்துல களை கட்டுதுங்க சமகால அரசியல். பார்ப்போம். மறக்காம உங்கள் சகோ சேத்தலங்கவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். உங்க கருத்துக்களை கருத்துரை பகுதியில பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.